ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பார்ட்டி வேறு யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங், அந்த மாதிரி ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம வந்து இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு டிசைன் ப்ளவுஸ். மெஷர்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக ஒரு புதுசாக டிசைன் தைக்கிறவங்க கூட இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம கண்டிப்பாக தைக்க முடியும். ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ளவுஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் கற்றுக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். மார்க்கிங்கெலாம் நான் என்ன ஒரு 35 ப்ளவுஸ் சைஸுக்கு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். வந்து மேலே ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 5.5 வச்சுருக்கு. அதில் வந்து 5.5 பாதி மேலே ஷோல்டரில் 2.25 மேலே வச்சுருக்கேன். கீழே வந்து நெக்னுடைய லென்த் 9 வச்சுருக்கேன். லென்த்தோட கீழ் பாட்டம் பகுதி 3 வச்சுருக்கேன். நான் எப்படி மார்க் பண்ணுறதை நீங்கள் ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் எடுத்துக்கங்க. கேன்வாஸ் எடுத்துகிட்டு நம்ம லைனிங்கில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கங்க. ட்ரேஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வேலை கம்மியாகும். ஸோ அதனால தான் நம்ம ட்ரேஸ் எடுக்கிறோம். ஆனால் நான் வந்து எப்பவுமே இது என் ஸ்டைல் கிடையாது. இது புதுசாக பழகிறவங்க வந்து கொஞ்சம் 2 டைம் மார்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிக்கிறேன். நான் சொல்லித்தரதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக தைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ்லாம் மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவரில் நான் ஸ்டிச் பண்ணிடுவேன். டிசைன் ப்ளவுஸ்லாம் மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் தான் எனக்கு தேவைப்படும். அவ்வளோ சீக்கிரம் நான் அவ்வளோ சீக்கிரம் என்னால் அடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற மெத்தட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் டிசைன் ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கையும் ஒரிஜினல் பீஸையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிக்கங்க மறக்காமல். அந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணிட்டு லைனிங் உள்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். அந்த ஷேப்லேயே அழகாக. இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வளைவில் வந்து ஒரு கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து ஷேப் நல்லா நீட்டாக வரும். ஓகே, கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி அப்படியே ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க அழகாக. அப்படியே ஓரத்துலையும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் அழகாக.
நூல் கட் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவுட்டரில் இந்த மாதிரி லேஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணுறதுக்காகவும் சேம் டைம் லுக் நல்லாயிருக்கும். அவுட்டரில் வந்து நம்ம லேஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்டர்னோட லுக் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. ஓகே, நெக் ரெடி. நெக்ஸ்ட்டு உள் பார்ட்டு தான். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அகலம் உள்ள கிளாத் வெட்டிக்கங்க. 2 இன்ச் அகலம், நீளம் வந்து நம்ம ஃபுல்லாக வெட்டிக்கலாம். தேவைப்படும்போது கரெக்டாக வச்சு நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது புரியும். ஆவரேஜாக ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க லென்த்து. இந்த மாதிரி கோல்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, அப்படி மாற்றி மாற்றி வைக்கணும். அதை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிற பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் அகலத்தில், ஒரு 6 இன்ச்சு நீளத்தில். ஓகே, இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வந்து கேன்வாஸில் அந்த உள் பக்கம் அடிச்சு திருப்பிடலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த டிசைன், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகே, கரெக்டாக சென்டர் பார்த்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சென்ட்ரு கரெக்டாக சென்டரில் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் நாட் யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணிக்கங்க. ஹேங்கிங் சொல்லுவாங்கள்ல, அது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அது இப்போ ட்ரெண்டு கிடையாதுங்க, அது வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும். ஒரு வேளை நெக் உங்களுக்கு வந்து அவங்க நெக் அந்த நாட்டு கயிறு அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஹேங்கிங் சொல்லுவாங்க, கயிறுன்னு சொல்லுவாங்க, நாட்டுன்னு சொல்லுவாங்க, லூப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு 5-6 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது புரியுதோ அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக ஷோல்ட்ரு இறங்குச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு, கழுத்து ரொம்ப அகலமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட டிசைன் ப்ளவுஸ் முடிஞ்சது தான். ரொம்ப அழகாக சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இது மாதிரி வைக்கலாம்னு நினச்சேன், லேஸ் வைக்கலாம்னு நினச்சேன். சரி, ஓகே, வேண்டாம், இதே போதும், நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விட்டேன். ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.